ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போது இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மகிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கப்பீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பேர்ஸ் நம்மகிட்டையும் சேலுக்கு இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்டையும் கொஞ்சம் பேர்ஸ் இருக்குது. ஸோ அவைலபிள் பேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கோய் பிளாக் ஐ. ஸோ கோய் கப்பியில் அல்பினோ கோய் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கும். பட் நல்லா ஃப்ரைஸ் சாப்பிடும் அல்பினோ வெரைட்டிஸ். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இது வேணும்னா கோயிலில் பிளாக் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது கோய் பிளாக் ஐ. ரெட் இயர் தான், ஆனால் எல்லா இதுக்கும் இயர் ரெட்டாக வைக்கலை. ஸோ நம்ம இதை கோய் பிளாக் ஐ தான் வச்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ கோய் கப்பீஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட்கவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். இதில் நம்மகிட்ட ஒரு வெரைட்டியான பிளாட்டினம் டம்போ இருக்கும், ஆனால் அதில் இப்போதைக்கு ஃப்ரை சேலுக்கு இல்லை. இந்த தொட்டி நம்ம கழுவாமல் போட்டிருப்போம், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் லோப்ஸ்டர் குட்டீஸ் நிறைய இருக்கும். அதில் தண்ணி சேஞ்ச் ஆனால் சம்டைம்ஸ் எதாவது ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இதேமாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணி நிறைய ஃப்ரைஸ் அடி வாங்கிடுச்சு. ஸோ அதனால் இந்த தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே நிறைய ஃபாக்ஸ் டெயில் போட்டு அப்படியே விட்டோம். ஸோ நிறைய ஃப்ரைஸ் இருக்கும், கீழே இருக்கும். ஸோ இதோட ஃபீமேல் பெரிய ஃபீமேல் தான் இருக்குது. இந்த உள்ள போது பாருங்கள், பெரிய ஃபீமேல் பிடிக்க முடியாத பார்ப்போமா. ஸோ ரெட்டு கைஸ், ஃபுல் ரெட்டு. ஸோ யாருக்காவது லாப்ஸ்டர்ஸ் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க ஸ்ட்ரெயின் இதுதான் இதான் பிளாட்டினம் பிக் இயர். ஆனால் இதில் அந்தளவு சஃபிஷியண்டான கொடுக்குற அளவு இருக்குமான்னு தெரில. ஜூனியல் சைஸ் யாருக்காவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ரீடிங் சைஸ் கேட்பீங்க. ஸோ ஜூனியல் சைஸ் தான் இதில் சேலுக்கு இருக்குது. யாருக்காவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதனால் நான் இதை தனியாக காமிக்கலை, நெக்ஸ்ட் டேங்க் போகலாம். ஸோ இதில் அல்பினோ ஃபுல் ரெட்டில் ப்ளூ இயர் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி போன இதிலே காட்டியிருப்பேன். இதில் நிறைய மேல்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் ஒரு 3 பேர்ஸ் இருக்குது. அண்டு இந்த ஸ்ட்ரெயின் நான் ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன். யாருக்காவது எல்லாமே வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரீடிங் பேரோடு சேர்ந்து. ஸோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். ஸோ அல்பினோ ஃபுல் ரெட்டில் ப்ளூ இயர். ஸோ இயரில் ஒரு ப்ளூ ஷேட் இருக்கும், அதனால் ஃபீமேலோட டெயில் ப்ளூவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் நான் ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன். லைக் எனக்கு வேறு கோய் வெரைட்டிஸில் கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேணும். ஸோ ஃபுல் ரெட் ஸ்ட்ரெயின் ஸ்டாப் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ யாருக்காவது வேணும் அவ்வளோ மொத்தமாக இந்த ஒரு பாட்டில் இருக்கிறதெல்லாம் 4 ஃபீமேல்ஸ் இருக்கும், மீதி எல்லாமே மேல்ஸு. மொத்தமாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். பேர் வந்து உங்களுக்கு 200 வரும். ஸோ மொத்தமாக எடுத்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம். ஸோ கைஸ், அடுத்து பர்பிள் வெரி ப்ளூ ட்ராகன். ஸோ இதுலேயுமே நிறைய பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ட்ரையோஸும் இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ், நான் தனியாக காட்டித்தரேன். ஸோ பர்பிள் பெரி ப்ளூ ட்ராகனை பொறுத்தவரை அது கொஞ்சம் டார்க் பேஸில் மேலேருந்து பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும். ஸோ பிக் இயர் நீங்கள் கண்ணாடி கிளாஸ் டேங்க்லலாம் போடுறதுக்கு அந்தளவு இதுவாக இருக்காது. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அதோட அந்த டெய்லோட அந்த ஷேட்ஸ் எல்லாம் க்ராஸில் தெரிகிறதுக்கு தெரியும்போது. ஸோ அடுத்து அல்பினோ பிளாட்டினம் டம்போயர். கோயிலில் பிளாட்டினம் டம்போயரில் நார்மல் பிளாக் ஐ பார்த்துருப்போம், இது அதே இதில் அல்பினோ. ஸோ இதில் இயர் அந்தளவு சைஸ் இது வரைக்கும் எனக்கு வைக்கலை, ஐ மீன் கலர் வைக்கலை இன்னும் இயரில். ஆனால் எல்லாமே நல்ல பிளாட்டினம் கோயாக இருக்குது. நான் பிடிச்சி காமிச்சு தரேன். இதில் எனக்குமே நிறைய பீசஸ் நிறுத்தணும். ஸோ மினிமம் பேர்ஸ் சேலுக்கு இருக்கும். மினிமம் பேர்ஸில் ட்ரையோஸே இருக்கும், ஏன்னா நிறைய ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் ட்ரையோஸ் சேலுக்கு இருக்கும். இன்ட்ரெஸ்ட்கவங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ கைஸ், எல்லாமே ரெட்டையாக இருக்கும். பிளாட்டினம் கோய் இயர் இன்னும் ப்ளூ ஆகலை, ஆனால் நிறைய சில பீசஸ்க்கு ப்ளூ ஆகுது மேல்ஸுக்கு. சில பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம்
கம்மியாக தான் ஆகுது. ஸோ எல்லா பீசஸுக்குமே இயர் வைக்காது. ஸோ அதனால் எனக்குமே இதில் 1 or 2 பேர்ஸ் நிறுத்துவேன். அது போக பேலன்ஸ் தான் சேலுக்கு வரும். ஸோ கொஞ்சம் ட்ரையோஸ் வரும் சேலுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இல்லை பிக் இயராக தான் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இருக்குது இதில் இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஜூனைல்ஸ் தான். ஆனால் ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரெயின். எல்லாத்துக்குமே கேப் இருக்கும். இந்த ஒரே ஒரு பேட்ச் தான் எடுத்தேன். இதில் மேலே இருந்துருச்சு, அதனால் செகண்ட் பேட்ச் என்னால் எடுக்க முடியல. ஸோ 95% இந்த ஒரு ஃபீமேலுக்கும் இன்னொரு மேலுக்கும் இதுக்கோ தான் கேப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு எல்லாத்துக்குமே நல்லா கேப் இருக்கும். ஸோ பாடியில் உள்ள பிளாட்டினம் கலருமே சூப்பராக இருக்கும். இயர் மட்டும் இனி வைக்கணும் சைஸு. சில மேல்ஸ் வைக்கிது கலரும் இயரும், சில மேல்ஸுக்கு வைக்கிது, சில மேல்ஸ் இன்னும் ப்ராப்பராக வைக்கல. ஸோ இதுலேயும் பீசஸ் அவைலபிளாக இருக்குது. சேலுக்கு வேணும்னா பிங்க் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃபீமேல்ஸ் லோட் ஆயிடுச்சு. அடுத்து எல்லாமே கூடிய சீக்கிரம் குட்டி போட்டதுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி அல்பினோ பிளாட்டத்துக்குள்ளே இயர் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் லைட் ப்ளூ மாதிரிப்பட்ட ஒரு இயர் தான் வைக்கும். ஸோ நார்மல் பிளாட்டினத்துக்கு வர மாதிரி டார்க் ப்ளூ வராது. ஸோ இந்த மாதிரி தான் வைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதில்ல லைட்டாக இதோட இயர் கலரு. ஸோ இந்த மாதிரி தான் இயர் கலர் இருக்கும். வேறு ஏதாவது மேல்ஸ் இருக்கா பார்க்குறேன். ஸோ இந்த மேல் பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த அளவு தான் அதோட டம்போ இயர் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய இயர், ரொம்ப டார்க் ப்ளூ கலரில் நார்மல் பிளாக் ஐக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க வேணாம் காய்ஸ். அடுத்து ஃபுல் கோல்டு எல்லோ. ஸோ ரிப்பன் பேரும் இருக்குது, நான் ரிப்பன் பேரும் இருக்குது. ஸோ மேலில் ரிப்பன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேலே 2 மேலே தான் ரிப்பனில் இருக்குது. ஸோ மேலில் ரிப்பன் பொதுவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கிடையாது. அப்படி ரிப்பன் தான் ரிப்பன் மேல் தான் வேணும்னு உள்ளவங்க செட்டாக எடுத்துக்கலாம். ஒரு நான் ரிப்பன் பேரும் ஒரு ரிப்பன் பேருமா எடுத்துக்கலாம். ஸோ ஜூனல் சைஸ் தான் கைஸ், இன்னும் நல்லா சைஸ் வைக்கலை, அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்சு அப்படி எல்லாமே கரெக்டாக வளர்ந்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்னமும் நல்ல கலர் வைக்கும், இயர் நல்லா பெருசாகும். ஸோ கைஸ் அப்புறம் லாப்ஸ்டர்ஸ் அதில் உள்ளதெல்லாம் குட்டி. இது அதுக்கு முந்தின பேட்சில் உள்ள லாப்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஒரு 2-3 பேர்ஸ் இருக்கும். ஸோ லாப்ஸ்டர்ஸ் வேணும் உள்ளவங்க மெசேஜ் பண்ணலாம் கைஸ். ஸோ இது ஒரு சூப்பரான மேலு. ஸோ ரெட் லாப்ஸ்டர்ஸ் மட்டும்தான் கைஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ரெட் கலர் லாப்ஸ்டர் வேணும் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இது அதே பேட்சில் வந்தது தான், ஆனால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மேபி அடுத்து மோல்ட்டிங்கில் நல்லா வருமா இல்லை இது இப்படி ஆரஞ்சிஷாகவே தான் இருக்குமான்னு தெரியல. ஸோ எல்லாருமே அந்த கோல்டோட தொட்டியில் தான் அப்படியே போட்டு வச்சுருக்கோம். போட்டு கிடப்பானுங்க. ஐஸ் அடுத்து இதில் பிளாட்டினம் ஒயிட் டம்போ இயர் கிடக்கும். ஸோ கைஸ் பிளாட்டினம் ஒயிட் டம்போ இயர் சைஸ் இனி தான் வைக்கும். ஜூனியல் பேர்ஸ் தான், பேர்ஸும் இருக்குது ட்ரையோஸும் இருக்குது. 3 ட்ரையோ இருக்குது, அவ்வளோதான் கைஸ். 3 மேல் தான் இருக்குது, பெரிய மேல். ஸோ 3 ட்ரையோ இருக்குது. ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஓரளவு லோட் ஆகிடுச்சு இப்போவே. ஸோ இன்னும் மேலுக்கு இன்னும் இயர் நல்லா சைஸ் வைக்கும், இனிமேல் தான் வைக்கும் இயர் சைஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிங் பண்ணலாம். பிளாட்டினம் ஒயிட் டம்போ இயர். ஸோ நீ அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். ஸோ கைஸ் அடுத்து பிளாட்டினம் கோய் டம்போ இயரில் ஷார்ட் பாடி. தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது, நான் வேறு தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இதிலே நம்மகிட்ட ஷார்ட் பாடியும் இருக்குது, லாங் பாடியும் இருக்குது. இது ஷார்ட் பாடி வெரைட்டிஸ், எல்லாமே ஜூனைல்ஸ் தாங்க கைஸ். ஸோ வேறு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ கிளியராக இருக்குது. ஸோ கோய் ஷார்ட் பாடி. ஸோ ட்ரையோஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், மேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால.
யா ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்காக மெசேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோய் டம்போயர்லேயே லாங் பாடி. ஸோ பிடிச்சிட்டு காட்டுறேன். பிளாட்டினம் கோய் டம்போயர். இது சாதா நார்மல் லாங் பாடி வெரைட்டி தான். ஓகே, ஒரு பேட்ச் இறங்குதுன்னா ஒரு 2-3 கேப் இல்லாமல் இறங்குது. மற்றபடி எல்லாமே நல்லா கேப்போடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் கேப் இல்லாமலே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கேப்போடைய வந்துடுது. ஓரளவு நல்ல ஸ்டேபிளான லைன் தான். இயரும் நல்ல சைஸ் வைக்கும் கைஸ் போக போக. இதோட பேரண்ட் எங்கேயோ கிடந்துச்சு, காணும். இப்போ பிடிக்கும்போது கிடைக்கல, நாங்கள் உள்ளே இருக்குது. ஸோ இயர் நல்லா சைஸ் வைக்கும். லிமிட்டட் பேர்ஸ் தான் கைஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. எல்லா ஃபிஷஸ்லையுமே லிமிட்டட் பேர்ஸ் தான். ஹோல்சேலுக்கெல்லாம் எடுக்கிற அளவுக்கு இப்போ இல்லை. நான் பெரிய மேலே பிடிக்க வேண்டியதாக பார்க்குறேன். யா ஸோ இயரை பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இயர் சைஸ் வைக்கும். ஆனால் நாள் போக போக தான் வைக்கும். இந்த மேலாம் கண்டிப்பாக 6 months அபோவ் இருக்கும். 6 to 7 months அபோவ் இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய இயர். டெக்ஸிடோ கோய். ஸோ இதெல்லாம் நான் நிறைய கேப் இல்லாமல் இறங்கும். ஃபீமேல்ஸ் நிறைய கேப் இல்லாமல் இறங்குது. மேல்ஸ் எல்லாமே எப்படியாவது கேப்போடு வந்துடும். ஆனால் ஃபீமேல்ஸ் கேப் இல்லாமல் இறங்குது. அதேமாதிரி ரிப்பனோட ஃபீமேல்ஸ் இறங்குது. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரிப்பனோட இருக்குது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். சரி அப்படியே இருக்கட்டும். ஷோலோ டெயில் ரிப்பன் சொல்லுவாங்க. அதோட டெயிலை பாருங்கள். ஸோ அது எப்படி வருதுன்னு தெரில, ஆனால் வருது. ஸோ டெக்ஸிடோ கோய் இதுலேயும் யாருக்காவது பேர்ஸ் வேணுன்னா மெசேஜ் பண்ணலாம். கேப் உள்ள ஃபீமேல்ஸே உங்களுக்கு போட்டு தரலாம் கைஸ், நோ இஷ்யூஸ். கேப் இல்லாதது போட்டு நான் ரிப்பன்ஸ் வருதான்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் அப்படியே காலனிலே போட தான் போகிறேன். ஸோ இனி இந்த ரிப்பன் ஃபீமேல் ப்ரீட் ஆகும்போது தெரியும் எத்தனை பர்சன்டேஜ், அதாவது நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் இது வரும், ரிப்பன்ஸ் வரும். பார்ப்போம் கைஸ். அடுத்து லாஸ்ட்டாக சாண்டா கிளாஸ் ஷார்ட் பாடி. ஸோ இது பேரண்ட்ஸ் கோய் தான். ஆனால் ஃப்ரைஸ் எதுக்குமே கேப் வைக்கலை. ஏன்னு தெரில, லைன் ஸ்டேபிளாக இல்லையா, மோசமான லைனாக என்னன்னு தெரில. ஸோ இதில் 2 ட்ரையோ எடுக்கலாம். இந்த 2 மேல் தான் கைஸ் இருக்குது. வேறு அடுத்த பேட்சஸ் குட்டியாக இருக்கலாம், வளர்ந்தால் தான் உண்டு. ஸோ 2 ட்ரையோ எடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அப்போது நம்மகிட்ட இப்போதைக்கு சேல்ஸ்க்கு இருக்கிறது இவ்வளோ தான். ஸோ எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ கப்பி சேல் வீடியோ போடுங்கன்னு. ஸோ இதெல்லாமே இப்போதைக்கு நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது. ஸோ இது போக நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அப்போது அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்டோட கொஞ்சம் ஃபிஷ்ஷையும் காட்டுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் கொரியர் பண்ணலாம் கைஸ். இதில் கொஞ்சம் பீட்டாஸ் கிடக்கும். ஸோ எல்லாமே பாட்லிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. பாட்லிங் பண்ண முடியாமல் இருக்கேன். என்கிட்ட பாட்லிங் பண்ணுறதுக்கான இது இல்லை. யாராவது பாட்லிங் பண்ணி வளர்ப்பீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாட்லிங் ஸ்டேஜில் உள்ள பீட்டாஸ். ஃபீமேல்ஸும் நிறைய இருக்குது, நல்ல லோடட் ஃபீமேல்ஸ். எதுவுமே பிடிக்க முடியல. ஸோ கைஸ் க்ரௌன் டெயில் அந்த மாதிரி மாறி மிக்ஸ்டாக தான் இருக்கும் எல்லாமே. நான் ஏதாவது பிடிக்க முடியுதா பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் இனி மியூட்டேஷனில் இன்னும் வேறு ஏதாவது கலராக தான் மாறும். ஸோ மிக்ஸ்டு பீட்டாஸ் தான். ஏதாவது ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷனாக வெரைட்டியானாலாம் இல்லை. சும்மா ஷாப்ஸ்லேருந்து வாங்கி அதை ப்ரீட் பண்ணி அப்படி சும்மா போட்டிருக்கிறது தான். ஸோ யாராவது பாட்லிங் பண்ணுவீங்க, பாட்லிங் பண்ணி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா பிங்க் பண்ணுங்கள் கைஸ். நிறைய இருக்கும், மெசேஜ் பண்ணுங்கள். மொத்தமாக எடுத்து பாட்லிங் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக இது அவ்வளோத்தையுமே.
ஸோ இந்த மேலாம் நல்லா இப்போவே நல்ல பெரிய சைஸு ஒரு 2 வீக்ஸ் பாட்லிங் பண்ணிங்கனாலே பாட்லிங் பண்ணி நல்ல ஃபுட்டு போட்டிங்கனாலே ஃபுல் சைஸ் வந்துடும். அந்தளவுக்கு நல்ல பீட்டாஸ் கிடக்கு, சைஸான பீட்டாஸ் கிடக்கு. ஃபுல்லாக கிடக்கும், அங்கே எல்லாம் என்ன கிடக்கும், பாசி கிடக்கிறனால எதுவுமே தெரியாது. ஸோ பீட்டாஸ் யாராவது பாட்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் மொத்தமாக ஒரு நாள் பிடிச்சி எத்தனை பீட்டாஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறேன். ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் பாட்லிங் பண்ணி நீங்கள் வளர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் சேல் பண்ணலாம். எனிதிங் அஸ் யுவர் விஷ். ஸோ ஃபீமேல்ஸ் எல்லாம் பாருங்கள், சரியான சைஸ் ஃபீமேல்ஸ் எல்லாம். ஸோ ஃபீமேல் லோடட் ஃபீமேல் தான். இதில் கிடந்து அடுத்து இதிலே ப்ரீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்தளவுக்கு பெரிய ஃபீமேல்ஸாக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் கலர்ஸாக என்னெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ரெட் 3 பேட்சில் உள்ள இதுக்கு 3 மேல்ஸு 3 ஃபீமேல்ஸ் அப்படியே ப்ரீட் பண்ணி மொத்தமாக போட்டது. ஸோ ஒயிட்டு கிடக்கும், ரெட் உண்டு. ஸோ இந்த மாதிரி பிங்கிஷாக இருக்கிறதெல்லாம் இனி மியூட்டேஷனில் ஒரு வேளை ஃபுல் ரெட் ஆகலாம். இதே மாதிரி உள்ளதில் க்ரௌன் டெயில் உண்டு, க்ரௌன் டெயில் மேல் ஒன்று உண்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி எல்லாமே சும்மா கிடந்ததை அப்படியே ப்ரீட் பண்ணதில் இதெல்லாம் இந்த ரெட்லேருந்து உள்ள இதாக இருக்கும். எல்லாமே க்ராஸாக, அதனால் ஸோ என்ன கலர் இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் மிக்ஸ்டாக எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்கும். ஒயிட் ஃபீமேலு. ஸோ பாட்லிங் யாராவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் வேணால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருக்கும்போது பிடிச்சி எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி வைக்கிறேன். அப்போ கைஸ் இதெல்லாமே நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருக்க கொஞ்சம் கலெக்ஷன். ஸோ இது அல்பினோ ஃபுல் ரெட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்காக மெசேஜ் பண்ணுங்கள். பேர் 80 தான். இது ஃபுல் ஸ்ட்ரெயினுமே கொடுக்க தான் போகிறோம். ஸோ யாருக்காவது ஷாப்கீப்பர்ஸ் யாருக்கா வேணும்னாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணித்தரலாம். நியர்லி 10 பேர்ஸ்க்கு மேலே இதில் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து இது க்ரீன் ஜாகுவார்னு ஒரு டைப் ஆஃப் கப்பி. ஸோ ஸ்னேக் ஸ்கின் மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக சின்ன ஒரு பேட்டர்ன், டெயில் எல்லாமே நல்ல லென்த்தாக இருக்கும் கைஸ். ஸோ இது பேக்ரவுண்டும் க்ரீன் ஆனதுனால ஃபிஷ்ஷோட இது பெரியதாக தெரியல, நான் வேறு எங்கேயா வச்சு எடுத்துருந்துருக்கணும். ஸோ இதுவும் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கைஸ் அல்பினோ ஒயிட்டு, இதுலேயும் கொஞ்சம் பேர் சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்து இது பலூன் மாலியில் எலக்ட்ரிக் ப்ளூ பலூன் மாலி கைஸ். இதிலே கிறிஸ்டல் ஐஸும் இருக்குது, நார்மல் ஐஸும் இருக்குது. ஸோ ஜூனியல் சைஸ் தான். ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸுமே ஜூனியல் சைஸ் தான். எல்லாமே பெரிய பேர்ஸோ அடல்ட் பேர்ஸோ கேட்காதீங்க. ஸோ ஜூனியல் சைஸ் பேர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் தான் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து இது ஜெட் பிளாக் கைஸ். ஸோ ஜெட் பிளாக்லேயும் கொஞ்சம் பேர்ஸ் சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் மெசேஜ் பண்ணலாம் கைஸ். இது வந்து அல்பினோ மெட்டல் ட்ராகன். ஸோ ரெட் ஐ. ஸோ நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இதுலேயும் லிமிட்டட் பேர்ஸ் தான் கைஸ் இருக்குது. மேபி ஒரு 2 or 3 பேர்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் மெசேஜ். அடுத்து எல்லோ கிளாஸ் பெல்லி. ஸோ இதுலேயே ரொம்ப ஜூனியல் சைஸ் தான் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் சைஸே இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இது ஸோ கிளாஸ் பெல்லி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபீமேலோட ஸ்டொமக்கில் அந்த குட்டி இருக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இதுவும் இன்ட்ரெஸ்ட், இதுலேயும் கொஞ்சம் பேர் சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணலாம்.